வணக்கம் நண்பர்களே. தெரிந்து செயல் வகைங்கிற அதிகாரத்துல நாம 9வது குறளுக்கு வந்துட்டோம். 9வது குறள் என்ன சொல்லுது பாருங்க. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றால் கடை. நாம தெரிந்து செயல் வகை ஒரு விஷயத்தை தெரிந்துதானே நம்ம செய்ய சொல்றாங்க. அப்ப உலகத்துல நீங்க இத தெரிஞ்சுக்கணும். சிலர் எந்த ஒரு காரியங்களும் நான் நல்லது தானே சொன்னேன். அதுக்கு அவங்க ஏன் அவ்வளவு தூரத்துக்கு கோவப்படணும்? அதை ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பெருசா என்னமோ ஒரு ஆதகம் பண்ணிட்ட மாதிரி அவங்க நினைக்கணும். அப்படின்னு அது கூட இன்னும் சொல்ல எங்களுக்கு எங்க விஷயத்த கவனிக்க தெரியாதா? ஏன்னா இவரு தான் எங்களுக்கு சொல்லணுமா? ஆக இப்படியெல்லாம் அந்த மக்கள் அப்பதான் நமக்கு புரியும். இல்லடா நம்ம நல்லது செய்ய போனாலுமே இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது. ஏன் ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க? நம்ம அவனுடைய நன்மைக்காக நாம சொல்றோம். ஆனா அவன் எனக்கு தெரியாதா, உங்களுக்கு உங்க சோழிய பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நம்ம சொல்றத கேட்கலையே அப்படின்னு நாம யாருக்கிட்ட என்ன சொல்றோமோ அவங்க மேல நாம ஒரு வருத்தம் அல்லது ஒரு கோபம் அப்படின்னு சொல்லி நாம அவங்க மேல சொல்ற நீ அப்படிலாம் நீ இது பண்ணாத. நீ அவங்க மேல நீ கோபப்படாத, வருத்தப்படாத. நாம நல்லது செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரியுது. அந்த இதுல நன்ற ஆற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்ற. இவனுடைய பண்பு என்ன? இவன் ஒரு விஷயம் ஒரு காரியத்துல ஒரு ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாம அதுல அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம். அவனுக்கு அந்த தெரிந்து செயல் வகை அப்படிங்கிறது இதே இல்லாம அவன் எந்த விதமான அந்த எண்ணி துணிக அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம அவன் பாட்டுக்கு ஒரு காரியத்தை செய்யறவனாக இருந்தானா அவனுக்கு அந்த அந்த காரியத்தின் மேல அவனுக்கு அந்த நாட்டம் இருக்கு. இதை எப்படி செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச வழியில தான் அவன் போய்கிட்டு இருப்பான். நாம குருடனை போய் ராஜமொழி முடிக்க சொன்னா அவனால முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவன் அவன் கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய பண்பு என்ன, அவன் எப்படிப்பட்ட ஒரு குண இயல்பு உடையவன், சொன்னா கேட்கக்கூடியவனா அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தாதான்
நாம சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அதுக்கு பயனளி இல்லைன்னா பயனளி தவறாயிரும். நன்றாற்றலுள் தவறுண்டு. இந்த ஒரு அதிசயமான ஒரு குணபாவத்தை நாம வந்து மக்கள் மத்தியில வந்து அப்போ நாம வந்து ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அவங்களுடைய பண்பு என்ன? அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவங்க அதை செய்வாங்களா? இல்லைன்னா அவங்க அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அப்படி நம்ம அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா நமக்கு அது தேவை. நான் நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்குதுன்னா வந்து பாருங்க. இல்லைன்னா நீங்க வந்து பிடிக்காத ஆட்கள்லாம் நமக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். இல்ல நான் வந்து நல்லது தானே நம்ம செய்யறேன்னு சிலர் வந்து பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு நான் நல்லது செய்யறேன். அதை வந்து அவங்க ஏற்கனவே எல்லாரும் அவங்க ஒவ்வொருடைய மனநிலை இருப்பாங்க. அவங்க என்ன மனநெறிக்காரங்க நமக்கு தெரியாது. அவர்கள் பண்பறிந்து ஆற்றல் அதை செய்தாதான் வந்து நாம் சொல்லக்கூடிய காரியம் அது நல்ல பலன். நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு அவர் பண்பறிந்து இந்த மாதிரி தெரிந்து செயல் வகை அப்படிங்கிறதுல இதை விட ஒரு நமக்கு வந்து ஒரு அனுபவமான ஒரு கருத்தை யாராவது இந்த குரலை வந்து நான் வந்து முதல்ல படிக்கும்போது ஏன் அப்பா இப்படியா இப்படிலாம் வந்து நடக்குமா? நன்றாற்றலும் தவறுண்டுன்னே சொல்றாரு.